வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு டிசிஆர் கேராஜ் எபிசோட். நான் தான் உங்கள் குட்டியாரி. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்தங்கிற மின்னிக்கு ரொக்க கவர் கேஸ்கெட்டை மாற்ற போகிறோம். இந்த ரொக்க கவர் கேஸ்கெட்டில் என்ன பிரச்சனை வாரதுன்றால், ஒரு பழைய காராக இருக்கலாம், இல்லை மைலேஜ் ஓடின கார்களாக இருக்கலாம். ஒரு 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 80,000 100,000 மைல்ஸ் ஓடிச்சின்னு பண்ண இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும். இதை பார்த்தோம்னால் இந்த கவர் வந்து பிளாஸ்டிக், சரியா? ஆனால் கீழ் ஹெட் மெட்டல். அதுக்கு நடுவில் ஒரு கேஸ்கெட் ஒருத்தர் வருவார். இங்கே வேறு இங்கெல்லாம் யாரும் சிலிண்டர்லாம் வச்சுங்களை ஊற்றி தள்ளுது. இதுகள் ஊற்றி தான் இந்த எக்ஸோஸ் மேனிஃபோல்ட் அடியில் ஊற்றி எரிஞ்சு மணக்கிறது ஆயிலெல்லாம். இது எல்லா கார்லேயும் வேறு ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பூட்டிட்டு எல்லாத்த குணமும் ஒரே மாதிரி தான், சரியா? ஸோ இவருக்கு நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஹோல் ரொக்க கவரை கலட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்னொரு ரொக்க கவர் கேஸ்கெட் ஒன்றை போட்டு திருப்பி எல்லாத்தையும் இருந்த மாதிரி பூட்ட போகிறோம். சரி, முதலாவது வேலையாக இந்த கவரை கலட்டுவோம். இந்த வேலை செய்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைன்னா, க்ளவ்ஸ், சரியா? ஒரு ரச்செட், ஒரு மேக்னெட் தேவை வரும். எக்ஸ்டென்ஷன் ரச்செட்டுக்கு ஒரு 10 மில்லிமீட்டர் சாக்கெட், ஒரு 30 டோக்ஸ், ஒரு பிக் டூல், ஒரு 8 மில்லிமீட்டர் ரஞ்சம். இவ்வளோ காணும் ஒரு மின்னிக்கு ரொக்க கவர் கேஸ்கெட் மாத்திரம்னா, இல்லாட்டி ரொக்க கவர் மாத்திரம்னா அவ்வளோ காணும். இவர் தான் ரொக்க கவர் கேஸ்கெட். இந்த பெருசாக இருக்கிறார். இந்த ரவுண்டாக இருக்கிறோம்ல, இவை ஒரு கேஸ்கெட் தான். இவை அங்கே இருப்பினும்னா ஒரு ஸ்பார்க் ப்ளக் போகிற இடங்களில் இருப்பினும். இதெல்லாம் 10 மில் போல்ட்ஸ், சரியா? இதெல்லாம் 10 மில். நாங்கள் இப்போ இதையும் கலட்ட போகிறோம். இவை டோக்ஸ், இது 10 மில். இதெல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் சைட்டுக்கு எடுத்துட்டு அப்புறம் இந்த கவரை கழட்டின பிறகு இல்லை ஸ்பார்க் பிளக்களும் இருப்பினும் அவையும் கலட்ட போ. இது முதலாவது கவர், சரியா? இப்போ நான் இவர் எல்லாரையும் கலட்ட போகிறோம். இங்கேயும் ரெண்டு இங்கே எல்லாம் ஒயிலாக இருக்குது, தெரியுதா? கேஸ்கெட் வழியாக போடப்படையில் இல்லாட்டி இந்த ஹோல் ரொக்கர் மேபி ஓப் பண்ணி இருக்கலாம். ஏன்னா அது பிளாஸ்டிக் தானே. ஆனால் எனக்கு ஓனர் சொன்னது ரீசெண்டாக பிராண்டியாக மாற்றினவர். அப்போ இது ஓப் பண்ணி இருக்காது. எனக்கு ஒரு ஃபீலிங் ஒழுங்காக கேஸ்கெட் போட்டு படையில கலட்டிக்க தெரியும், சரியா? இங்கே ஒருத்தர் இருக்கிறார். இவரை என்ன செய்வாருன்னா, மேலே எல்லா ப்ரெஷரும் வர இதுக்களால் தான் முழு ப்ரெஷரும் கொஞ்சம் ஆயிலும் வரும். இது திருப்பி ஒரு டிப்ஸ்டிக், நாங்கள் அந்த ஆயில் லெவல் பார்ப்போம்ல, அதை அடிக்க ஒரு திருப்பி போகிறாங்க. இதை கலட்டுறத கவனமாக இருக்கணும். சூடும் குளிரும் மாறுறதால இது கொஞ்சம் ஃப்ரைஜால் இருப்பார், சரியா? கலட்டி பார்ப்போம். கழட்டிட்டேன். இங்கே வேறுங்க ஆயில் நிற்கிது. இங்கே வேறுங்க யாரையோ திறந்து இதை உடைச்சிட்டினும். ஸோ இதை நான் கொஞ்சம் ட்ரிக்ஸாக தான் கலட்டி இவரையும் கழட்டணும். இவரை கழட்டுன்னு பாருங்க, இதுக்குள்ள ஒரு பிக்டூவில் வச்சுட்டு இழுத்த வேண்டா, சரி. ஆனால் இங்கே யாரையோ நல்ல வேலை பார்த்துருக்கணும். இது கலட்ட தேவையில்லை, இவரையும் கலட்ட தேவையில்லை. இது ஒரு கொலுக்கியில் தான் இருக்குது. ஓகே, இவரையும் மூவ் பண்ண வைப்போம். அடுத்தது இந்த 10 கழட்டுவோம். ப்ளக்கில் கலட்டிக்கில் வடிவம் ஞாபகம் வச்சுருக்கணும் எது இருந்தால். ஸோ லெஃப்ட்டில் இருந்து இது முதலாவது, அது மாதிரியே இதில் வைப்போம். உள்ளுக்குள்ளே ஓகே. ஆனால் கொஞ்சம் வழியால் காப்பம் பிடிச்சிருக்கிறார். இது அப்புறம் போடும் போது க்ளீன் பண்ணிட்டு போடுவோம். ஸோ இது ஒன்று. இங்கே பாருங்க, இந்த ஓட்டுக்குள்ளே பாருங்க அவ்வளோ ஆயில் நிற்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு மிஸ் ஃபயர் ப்ராப்ளம்லாம் தரலாம். ஓ, இதுக்குள்ள ஆயில் நிற்கிது பாருங்க. இது பிராண்ட் நியூ. இங்காலும் ஆயில் ஊற்றே இல்லை. இங்கே பாருங்க, இங்காலும் ஒன்றும் இல்லை. அவரை அப்புறம் எடுப்போம். இதுக்குள்ளே கொஞ்சம் ஆயில் நிற்குதாங்க வேறுங்க. அதுக்கு தான் இது வேறு இங்கே இந்த ரவுண்டாக சொன்னேன். இவ இந்த கவருக்குள்ளுக்குள்ளே வேறு வேணும். 1 2 3 4 இவர் தான் கழட்டணும். இதுக்கு இதை வெட்டுவோம். இந்த கிளிப்பில் என்ன பிரச்சனைன்னா, இவர் சென்சர் ஓகே, இங்கே உடைஞ்சிட்டார், விளங்குதான். அப்போ இதை நாங்கள் திருப்பி ரீசோல்டர் பண்ணி செய்யலாம். அது வாங்கணும். இந்த 8 மில்லை கலட்டுவோம். இதான் எர்த் ஸ்ட்ராப். பிறகு இல்லை 10 கலட்டுவோம். இங்கெல்லாம் ஹீட்டில் குறுகிட்டார். இனி எல்லாம் 10 கலட்ட போகிறோமா? இவர் ஞாபகம் வச்சுருக்கணும், சரியாக இவர் நடுவில் வரவரா? ஒரு ஸ்க்ரூ கழட்டிங்கன்னா அளவை பார்த்து கழட்டுறேன். அப்படி தவறி ஒரு நீளமான சின்ன இருந்தால் பிள்ளைய வச்சோம்னா அப்புறம் பெரிய தலையடி. எல்லாம் சேம் சைஸ் இது வரைக்கும். இதையும் கழட்டிட்டு மேக்னெட்டால் எடுப்போம். இவரும் மேக்னெட் எடுத்துன்னு வரேன். இந்தாங்க, எல்லாம் ஒரே சைஸ் தானா இது வரைக்கும்? இங்கே எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. எல்லா ஆணியெல்லாம் கழட்டிட்டோம். எல்லா கோயில் பிளாக்களையும் கழட்டிட்டோம். அதே மாதிரி ஓட்டரில் அடுக்கி இருக்குது. இனி ரொக்க கவரை மேலே தூக்க போகிறேன், சரியா? இங்கே நான் ஒட்டி வச்சிருக்கணும்.
ராணியோ தான் இருக்கிறார். இங்கே பாருங்க, இங்கே சுவிங்கம் வச்சுருக்கு. ஸோ அடுத்ததாக இது எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கெல்லாம் சுவிங்கம் மாதிரி ஒட்டிருக்கு. இதெல்லாம் பிளேட்டால் வெட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாக்கிக்கில் இந்த காருக்கு வந்து ஒரு டைமுக்கு ஆயில்வே மாற்றல. ஏனென்றால் நீங்கள் டைமுக்கு ஆயில் மாற்றிருந்தீங்க என்றால் இந்த பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக வார்னிஷ் அடிச்சிருக்கு. இந்த வார்னிஷ் அடிக்காமல் இருந்துருச்சுன்னா டைமுக்கு ஆயில் மாற்றிருக்கேன்னு அர்த்தம். இது காலத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆயில் மாற்றிருக்கணும். அதான் சில இடத்துல நல்ல டார்க்காக வார்னிஷ் அடிச்சிருக்கிறார். ஆயில் இன்ஜினை சுற்றி வரும் எங்கிற பிளட் மாதிரி எங்கிற பாடியில் இருக்கிற பிளட் எல்லா இடம் சுற்றி. இந்த ரொக்க கவரில் இருக்கிற இங்கே தான் கோயில் பிளக்கும் ஸ்பார்க் பிளக்கும் மீட் பண்ணுற இடங்கள். சரியா, இங்கே ரப்பர் ஒருத்தர் இருக்கிறார். இவர் 1 2 3 4 அப்புறம் இங்கேயும் இருக்கிறார் ரப்பர். தெரியுதாந்தா இவையில் எல்லாத்தையும் இப்போ வெளியே எடுக்கும். பாருங்க, இதெல்லாம் வளைஞ்சு நசிஞ்சிருக்கு. இந்த ஒன்று அடுப்பம் கோயிலும் இருக்கிற வழியாக சறுக்குது. இங்கே நன்னப்பட்டிருக்கு, தெரியுதா? இதில் வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பிரச்சனை. இப்படி ரப்பரியாக இருந்தால் நல்லது, ஆனால் அப்படி ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னும் பேட். ஸோ இது கிட்டலில் மாற்றினபடியால் புதுசு மாதிரி தான் இருக்கு. எல்லாம் குவாலிட்டியான சாமான் வாங்காட்டியும் ஒரு பிரச்சனை தான். அங்கே வித்தியாசம் தெரியுது நேர்களே. இதை பாருங்க நேர்களே, நான் வச்சோன்னே வழியால் நிற்கிறார். இவ்வளோ நேரம் இருந்தவையெல்லாம் உள்ளுக்கு நின்றவை. வழியால் நின்று தான் ப்ரெஷர் வந்தோடனே ஒரு சீல் ஒன்று பில்ட் பண்ணும். இவங்க பல சொன்ன வச்சு காட்டுறார். உள்ளுக்கு அப்படியே போகுது. இது இந்த ஹைட்டு வித்தியாசத்தையும் பாருங்க. ஆனால் பார்ப்போம், பூட்டினா அப்புறம் தான் தெரியும். இதாங்கிற ரொக்க கவர் கேஸ்கெட். ஓகே, இப்போ இதுக்கு நாங்கள் முதல் ஆயில் பூசுவோம். சரியா? ஸோ ஆயில் பூசுறதுக்கு இன்ஜினில் எனக்கு ஆயில் இருக்குது தானே, அந்த தான் சறுக்கிட்டு போவார். நார்மலாக இப்படி மாற்றினோம்னா 40,000 60,000 மைல் ஓடணும் நீங்கள் ஓடுற பொறுத்து. ஸோ இந்த கூராக இருக்கல்ல, கூராக இருக்கிறதான் அந்த ரொக்க கவர் பக்கம் இருக்கணும். இந்த டபுள் லேயர் மாதிரி இருக்கிறார் அவர் தான் இன்ஜின் பக்கம் பார்க்கணும். சரியா? இங்கே ஒரு நொட் ஒன்று இருக்குது. நாங்கள் இப்போ சிலிக்கோன் வைக்க வேண்டிய இடங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தான் வைக்கணும். இந்த வளைவுக்கு 2 சைட்லேயும் கொஞ்சம் சிலிக்கோன், எங்கெங்கே ஏற்றங்கள் ஏறி இறங்குதோ இதில் கொஞ்சம், அப்புறம் இந்த கோனரில் கொஞ்சம். சரியா? இதில் சும்மாண்டு வச்சு விடலாம். இங்கால பக்கம் இதில் முக்கியமாக வைக்கணும். இந்த வளைவிலையும் வச்சோம்னா கொஞ்சம் சேஃப்டி. அவ்வளோதான், ஒரு இடத்துல வைக்கவே தேவையில்லை. இந்த குட்டி ரப்பர் துண்டை மட்டும் வெட்ட போகிறோம். ஏன்னா ஒழுங்காக அலைன் பண்ணதில்லை. ஒழுங்காக அலாம் பண்ணாட்டி பெரிய பிரச்சனை, அப்புறம் எல்லாத்தாலையும் லீக் ஆகிடுவார். ஸோ இந்த பார்ட் வந்து நாங்கள் மின்னிட்ட வாங்கல, இது ஒரு தேர்ட் பார்ட்டி தான். அதனாலேயும் இப்படி இருக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக தான் செஞ்சுருப்போம். It's got the blue thing underneath it. Yeah, it's going to lift it. நாங்கள் சிலிக்கோன் ஒட்டாமல் வைக்காமல் ஒரு வச்சு பூட்டி பார்க்க போகிறோம். என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். தப்பி தவறி லீக் பண்ணினாருன்னா திருப்பி கலட்டி இதை வைக்கணும். ஸோ இது வைக்க தேவையில்லை, அப்படியே ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நிறைய கழட்டுவோம், பிரச்சனை இல்லை. இது திருப்பி வைக்க போகிறேன்னு பார்ப்போம். என்ன ஹோலத்தில் வைக்கிறேன்னு திருப்பினாலும் விழும் போகிறோங்க வரேன். ஓகே எங்கள் சைட்லேருந்து பார்க்க எல்லாரும் நல்லா பாருங்க. ரொக்க கவரை விட கேஸ்க்கு தான் வெளியே நிற்கிறார். அப்படி நிற்கணும். பார்ப்போமா? எனக்கு என்னோட ஹை தேவை. அரோஹரா, கம் ஆன் டார்லிங். ரிலீஜியஸ்னா கடவுளை கும்பிடுங்க. எல்லா ஆணியிலையும் திருப்பி பூட்டி டோக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். இல்லை கைண்ட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் கைண்ட என்ன சொல்கிறது, உங்களோட கைக்கு வர ப்ராக்டிஸுக்கும் இருக்கலாம். நாங்கள் டோக் ஸ்பெக் தான் இருக்க போகிறோம். அதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு கொஞ்சம் இன்ஜினை ஊட விடுவோம். ஊடினா பிறகு எங்கே லீக் வருதோ வராமல் இருந்தால் நாங்கள் சக்ஸஸ். எல்லாத்தையும் ஒரே ஒரு ஹூனரில் வச்சு இருக்காமல் முதல்ல ஒரு ஹூனர் இங்கே தொடங்கிட்டோம்னா அப்புறம் மெல்லமாக இங்கே கீழே வந்து அப்புறம் அங்கால போய் அப்புறம் இது க்ராஸ் செக்ஷன் செய்யணும். நான் காட்டுறேன். க்ராஸ் செக்ஷனாக இருக்கினா தான் சரி சமனாக இருக்கப்படுவார். ரைட், இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இருக்க போகிறோம் கைப்படிக்கு. ஸோ நாங்கள் இப்படி இங்கே முன்னுக்கு போய் பின்னுக்கு வந்து
அங்கே போய் இங்கே வந்து சரியா பிரதி இங்கே போய் இல்லை பாருங்க இங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோடையா சூப்பர் இவர் கவனமாக போட்டோன்னு இவரை தட்ஸ் இட் ஒரு புஷ் தான் இவருக்கு கேபிள் டைட் அடிக்கணும் இவர் வந்து இங்கே வருவார் இவை எல்லோரும் இதுக்குள்ளே போயிடுவேணும் தள்ளிண்டு இப்படி புஷ் பண்ணி லாக் பண்ணினா சரி நம்பர் 2 இதுக்கு முதல் போன அப்புறம் புஷ் பண்ணிட்டு அமர்த்தினா சரி இல்லாத அந்த நோஸ் ஃப்ளையர் இழுக்கலாம் இல்லை தனிப்பை திருப்பி போட்டால் திருப்பி போய் கழுவிடும் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பிரேக் க்ளீனர் இல்லை கிளச் க்ளீனர்னு சொல்ல இல்லை ஒன்று தான் எல்லாத்தையும் அடித்து பாருங்க அந்த ஆயில் நிற்கிற இடமெல்லாம் க்ளீன் ஆகிடுவீங்க சரியா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஓடைக்கே தெரியும் வலிகிறாரா இல்லையாண்டு இவ்வளோ இதெல்லாம் ப்ரௌனாக போடுறதெல்லாம் பழைய ஆயில் பாருங்க இங்கே ஒரு இடத்துலையும் ஆயில் இல்லை ஃபோட்டோனே அடிச்சுட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணினாங்க ஒரு ஆயிலும் மலியால் வரையில் இந்த புகைக்கிற வந்து நாங்கள் அடித்த ஸ்ப்ரே இல்லாத நாங்கள் பிரேக் க்ளீனெல்லாம் அடிச்சுட்டு தான் அதான் அந்த கட்டில் பட்டு பெரியிறார் ஹோல்ட் ஆன் சூப்பர் சரி நீர்களே இப்படி நீங்கள் வேறு கராஜ் எபிசோட் பார்க்க போகிறீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த குட்டி குட்டி வேலையில் காட்டுற மாதிரி இதெல்லாம் நீங்கள் நீ வீட்டை செய்யலாம் அடுத்த ரிவியூவில் சந்திப்போம் ஐ லவ் யூ